மேம் நான் ஒன்று கேட்குறேன். சீசன் 9 ஒன்றுமே கிடையாது. சீசன் 9 எல்லாருக்குமே தெரியும். இது வந்து வார்த்தையில் ஒன்றுமே இல்லை, சும்மா கத்திக்கிட்டே இருக்காங்க, எல்லாமே வந்துச்சு. அதையும் தாண்டி சரி இந்த டிஆர்பி கண்டென்ட் அந்த ஷோ மட்டும் எப்படி வந்து 3 தடவை டெலிகாஸ்ட் பண்ணாங்க? அந்த எபிசோட நான் சொல்றேன். என்ன மக்கள்லாம் அவங்கவுங்க வீட்டில் கைத்தட்டி டான்ஸ் ஆடி நிறைய வீடியோ இன்ஸ்டாகிராம்ல ரீல் வைரல் ஆச்சு. இப்போ உங்களுக்கே ஒரு டவுட் வருதா? இப்போ பார்வதி கமருதீன் மேலதான் மக்களோட அந்த ஷோவே ஓடுது. அவங்க காரணம் அவங்களாலதான் ஓடுது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ரெட் கார்டுன்னு ஒண்ணு கொடுத்தா பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்சி வந்து எல்லா இடத்துலையும் கிரியேட் ஆகும். எல்லாரோட வியூ வந்து எங்க போகும்? பிக் பாஸ் மேல போகும். அப்ப அவங்களுக்கு வந்து இது ஒரு பிஸ்னஸ் தானே. பிஸ்னஸ் இதுவா நமக்கு டிஆர்பி கண்டென்ட் எல்லாமே எகிரிடும். நம்ம இவங்கள சைடில் டீல் பண்ணிக்கலான்னு கூட விட்டுட்டா. சைடில் டீல் இன் த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, ரெட் கார்டை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு சைடில் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் பண்ணாதீங்க, நாங்கள் உங்களுக்கு எல்லா பேமெண்ட் பண்ணால் யாருக்கு தெரிய போகுது? நந்தினி சீக்ரெட் அஜெண்டா ஆஃபீஸரான தருணம் இது. மேம் நான் சொல்லிட்டா, இப்போ எல்லாருமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல. இது வந்து பார்வதி வந்து வெளியே ஸ்ட்ராங்கான பொண்ணு, அவள் வந்து கண்டிப்பாக விடமாட்டான்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆஸ் பர் த லீகல்னாலும் அக்ரிமெண்ட்னாலும் ஒரு சில விஷயம் ஏன் இவ்வளோ சைலண்ட்டாகவே அவள் இருக்காளா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன கேட்குறேன்னா, இதுதான் என்னோட பாயிண்ட்டு. டிஆர்பி கண்டென்ட்காக ஒதுக்கிட்டு நம்ம உள்ளே இருக்க ட்ராமாஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்துடாதம்மா. நம்ம சீசன் அடுத்தது கண்டினியூ பண்ணணும். இதே மாதிரி வயலன்ஸோட போவாங்களா, இல்லை இதே மாதிரி ஒரு ட்ராமாட்டிக்கலான ஷோவாக போவாங்களா, ரியாலிட்டி இல்லாமல் இதே மாதிரி ஹியூமன் டிக்னிட்டி எல்லாருக்கிட்டையும் வந்து பறிச்சுட்டு வெளியே போகும்போது ஒரு அதான் பைத்தியக்கார ஸ்டேஜ்லேயே அனுப்பிடுவாங்களா, இல்லை ஒரு பப்ளிசிட்டி அஷேம் பண்ணிடுவாங்களா? இதெல்லாம் கேள்வி வருது இல்லை மேம். ஓகே, ஃபைனலாக இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் இன்டர்வியூ கொடுக்காம இப்போ கொடுக்கறதுக்கான ரீசன்? இப்போ ஒரு சைடில் நீங்கள் ரைட்ஸ் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இவங்க வெளியே போனால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம எல்லாத்தையும் உள்ள நம்மளே ஃபேவரிசமாக வச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஜெயில் கைதியாக அடிமையாக தான் ட்ரீட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல கேட்டால் அவங்களோட ஒப்பீனியன்லாம் தான் வந்தாங்கன்றீங்களே. ஒப்பீனியன்லலாம் வர ஒப்பீனியனில் வந்திருந்தாலும் கேமை தாண்டி அப்புறம் ஏன் இதெல்லாம் நடக்குது? எல்லாத்தையும் நீங்கள் கேமாகவே பார்த்துட்டு போயிருக்க வேண்டியதானே. அப்போ எதுக்குமே வந்து நீங்கள் கொஷின் ரைஸ் பண்ணணும்னு இங்கே யூடியூபாக இருக்கட்டும், நியூஸ் சேனலாக இருக்கட்டும் வரவே தேவையில்லையே. நீங்களே டீல் பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்குமே வந்து ரைட்ஸ் கிடையாதே. அதை பற்றி தான் நான் பேச வரேன். சிஸ்டமேட்டிக் இஷ்யூஸ் இங்கே இருக்குது. நான் யாரையும் இங்கே பர்சனலாக ப்ளேம் பண்ணல, அட்டாக் பண்ணலை, ஷோவை வந்து பேன் பண்ண சொல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே லைஃப் வேணும். எல்லாருமே இங்கே 20 பேருமே லைஃப் நம்பி தான் வராங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த மரியாதை கிடைக்கணும், அவங்கள மனுஷங்களாக மதிக்கணும், அவங்களோட கேரக்டர் அவங்க எப்படி இருக்காங்களோ அது வந்து அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணணும். கேமுக்காக அதை சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. உண்மையாக அது அப்படியே தான் விளையாடணும். டாஸ்கில் ஒரு சில பவுண்ட்ரிஸை செட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஹியூமன் டிக்னிட்டியோட ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணுங்க. ஹோஸ்ட்டில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வைங்க. உள்ள தப்புன்னு தோணுன்னா அப்படியே அப்பவே அனுப்புங்க. டிஆர்பி கண்டென்ட்டுக்காக எல்லாரோட லைஃப்பையும் ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரேன்.